ஜெயங்கொண்டம் சட்டப்பேரவை தொகுதி நிலவரம் என்ன, அங்கு இருக்கும் மக்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன என்பது பற்றி விரிவாக பார்க்கலாம். மக்களே, உங்க தொகுதி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஜெயங்கொண்டம் சட்டப்பேரவை தொகுதி அரியலூர் மாவட்டத்தில் உடையார்பாளையம், வரதராஜன்பேட்டை, ஜெயங்கொண்டம், பழூர், ஆண்டிமடம் உள்ளிட்ட பகுதிகளை உள்ளடக்கிய தொகுதி. கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோவில் தொகுதியோட அடையாளமா இருக்கு. தொகுதியில் மக்காச்சோளம், கடலை, உளுந்து, முந்திரி சாகுபடின்னு விவசாயம் மற்றும் கைத்தறி நெசவு மக்களோட முக்கிய வாழ்வாதாரமாக இருக்கு. பிப்ரவரி 23 தேர்தல் ஆணையம் வெளியிட்ட இறுதி வாக்காளர் பட்டியலில் தொகுதியில் 1,29,713 ஆண் வாக்காளர்கள், 1,32,068 பெண் வாக்காளர்கள், 12 மூன்றாம் பாலின வாக்காளர்கள்னு மொத்தமாக 2,61,793 வாக்காளர்கள் இருப்பதா தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. தொகுதி தேர்தல் வரலாற்றில் அதிகபட்சமா திமுக 6 முறை ஜெயிச்சிருக்காங்க. காங்கிரஸ், அதிமுக தலா 4 முறை வெற்றியை வசமாக்கியிருக்காங்க. தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சியும் பாமகவும் தலா 1 முறை ஜெயிச்சிருக்கு. தொகுதியில் கடந்த 2021 தேர்தலில் திமுக வேட்பாளர் கண்ணன் 99,529 வாக்குகளை பெற்று வெற்றியை தன் வசமாக்கினார். மறுபுறம் அதிமுக கூட்டணியில் களமிறங்கிய பாமக வேட்பாளர் பாலு 94,077 வாக்குகளை பெற்று 5,452 வாக்குகள் வித்தியாசத்தில் தோத்து போனார். 2016 தேர்தலில் அதிமுக ஜெயிச்ச தொகுதியில் கடந்த தேர்தலில் அதிமுக கூட்டணியில் போட்டியிட்ட பாமக தோற்றது. இப்போ தேர்தல் நெருங்க ஜெயங்கொண்டம் தொகுதி மக்களோட எதிர்பார்ப்புகள் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கும்பகோணத்துலேருந்து ஜெயங்கொண்டம் வழியாக விருதாலம் போகிறதுக்கு ரயில் பாதை போடவும் இல்லை. ஆல்ரெடி உடையாபுரத்தில் போட்டிருக்காங்க. இந்தாண்ட அந்த காலத்தில் செயல்பட இன்னும் செயல்படாமல் ஒரு மக்களோட கருத்து இருக்குது. அது இன்னும் செயல்படவே இல்லை. ஜெயங்கொண்டம் 4 ரோடு இந்த அண்ணா சிலை, அந்த செந்தூர் ரோடு, பங்களா, அதெல்லாம் ரவுண்டான அமைச்சு அது ரொம்ப டிராஃபிக் பிரச்சனையாக இருக்குது. பஸ்ஸெலாம் ஒன்றும் சரியாக திரும்ப முடியல, வாகனம்லாம் திரும்ப முடியாமல் சிரமத்துக்கு உள்ளாகுது. அதுக்கெல்லாம் ரவுண்டான அமைச்சு அதை சீர்படுத்தணும். பொன்னேரியை ஆழப்படுத்தி அதை ஒரு சுற்றுலா மையமாக கூட மாற்றிருக்கலாம். பக்கத்தில் உலக புகழ்பெற்ற கோயில் இருக்குது. இவையெல்லாம் இணைச்சி பார்த்தீங்கன்னா நம்ம அரியலூர் மாவட்டம் தான் தமிழ்நாட்டிலேயே மிக அதிகமான வரலாற்று சிறப்புமிக்க மாவட்டம். அங்கே எந்த விதமான அடிப்படை வசதி இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை. இங்கே ஜெயங்கொண்டத்தில் ஒரு பெரிய தொழிற்சாலை இல்லைன்னால் பொதுமக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போ கொத்தனார் வேலைக்கு போயிட்டு இங்கே ஒரு தொழிற்சாலை இருந்தால் அவங்க ஒரு 100 பேர் 200 பேர் 2 ஷிஃப்ட்டுக்கு வேலை எடுப்பாங்க, வேலை கிடைக்கும். தொழிற்சாலை இல்லை. ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்கணும்னு சொன்னாங்க, இது வரைக்கும் ஆரம்பிக்கல. மருத்துவத்துக்கு எது எடுத்தாலும் அரியலூர் மட்டுமில்லை கும்பகோணம், தஞ்சாவூர் போக வேண்டியது. சரியான மருத்துவம், அறுவை சிகிச்சை என்று சொல்லக்கூடிய இந்த வசதி வாய்ப்பு நான் ஜெயங்கொண்டம் பக்கத்துக்கு வரல. இது அரசாங்கம் ஒரு தலையிட்டு எந்த அறுவை சிகிச்சையாக இருந்தாலும் ஜெயங்கொண்டம் மருத்துவமனையில் செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். ஜெயங்கொண்டம் 4 ரோடு ரொம்ப டிராஃபிக் ஆகுது. இந்த சூரிய மணல்ல இருந்து நம்ம விருதாச்சலம் கனெக்ஷனுக்கு ஒரு அவுட்டர் பைபாஸ் வேணும்னு ஒரு கோரிக்கை ஒன்று. ரிஜிஸ்டர் ஆபீஸு எல்லாம் சின்ன பழூர், ஆண்டிமடம், இப்படிப்பட்ட செந்துறை, இப்படிப்பட்ட இடங்கள்ல அவங்களோட ரிஜிஸ்டர் ஆபீஸு சொந்த கட்டடத்தில் சென்ட்ரலில் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஜெயங்கொண்டத்தை பொறுத்தவரையிலையும் வாடகை கட்டடத்தில் 3-4 வருட கணக்காக வயதானவர்கள் போக முடியல. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.